ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம ஊர் திருநெல்வேலி. உங்களுக்கு நாங்கள் சொன்னேன், இப்படி வந்து கிராமத்தை காட்டுவேன்னு. வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் நாங்கள் சித்தி தோட்டம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சோளம் போட்டிருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. இப்போ தான் பிஞ்சு ஸ்டார்ட் ஆகி வருது. அதில் வந்து ஒரு பிஞ்சு சோளத்தை காட்டுறேன் பாருங்கள். நம்ம மில்லட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதில் இது ஒயிட் கலர் சோளம். பாருங்கள் எவ்வளோ பிஞ்சாக இருக்குது. இதில் ஃபுல்லாக அவ்வளோ இருக்குங்க. நல்லா விளைஞ்சதுக்கு எடுத்து கிளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ 1000 2000 கிளி வந்து இது பண்ணும். அந்த கிளிங்களை துரத்துறதுக்கு நம்ம ஏதாவது பட்டாசு போட்டு இது பண்ணுவோம். இது என்னோட தங்கச்சி பவினியா. உங்களுக்கு தெரியும், இது என்னோட சின்ன பொண்ணு ரியான்சி சாரல். அப்படியே கண்ணடிச்சுக்கிட்டே இருப்பா பாருங்க. இது பெரியவா ஜோவிதா சாரல். நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமாம், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த தரிசனம் இருக்கிற இடம்லாம் வந்து மழை இல்லாததுனால அப்படியே போட்டிருக்காங்க. ஆமாம், மழை நம்ம இப்போ கிணத்துல தண்ணி கிடக்கிற அளவுக்கு நம்ம விவசாயம் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ நான் அந்த ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது என்னதுன்னு சொல்லுங்கள் தெரிஞ்சா. இது வந்து மல்பெரி எப்படின்னா நம்ம சில்கெல்லாம் எடுக்கிறோம்ல, பட்டு, அந்த இலை இதாங்க. இது என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஒரு வட்டமாக சர்க்கிளாக ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அந்த இதில் இந்த மல்பெரி இலையெல்லாம் எடுத்து ஃபுல்லாக போட்டுட்டு அந்த பட்டுப்பூச்சியை வந்து போட்டோம்னா அது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த வேஸ்டேஜ் வெளியே வருதுல்ல, அது ஒரு ஃபம் மாதிரி வரும். அப்படியே இந்த ஒட்டுற மாதிரி வரும். அந்த ஒட்டரை தான் நமக்கு வந்து சில்காக லாஸ்ட்டாக நமக்கு ஃபைனலாக அதை அலசி அதை கெமிக்கல் யூஸ் பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்களுக்கு நூல், அந்த சில்க் நூல் வந்துடும். அதில் தான் உங்களுக்கு வந்து சில்க் சாரீ இதெல்லாம் பண்ணுறோம். இது நம்ம தென்னந்தோப்பு பாருங்கள். தோப்பில் எப்படி தேங்காயெல்லாம் இருக்குது பாருங்கள். கிராமங்களில் வந்தீங்கன்னா தாங்க இந்த அனுபவம் கிடைக்கும். இது சந்தன மரம், இந்த குட்டி குட்டி வாழை மரம்லாம் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஃபுல்லாக நல்லா இருக்குங்க. கிராமம் சூப்பராக இருக்கும். கிராமப்புறங்கள் ஃபுல்லாக தேங்காய் நல்லா விளைஞ்சிருக்கு. இளநியும் இருக்குது, ஆனால் தேங்காய் நல்லா விளைஞ்சு நல்லா இதாக இருக்குது தோப்பில். நான் தான் எனக்கு பிடுங்கணும். இந்த அங்கே பாருங்கள் ஒரு பெரிய கூட்டமே வருது பாருங்கள், செம்பரி ஆடு கூட்டம். ஆமாம், கிராமங்களில் செம்பரி ஆடு வளர்க்குறதுன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் தாங்க. அது நல்ல ஒரு பிஸ்னஸ் தான். ஆனால் என்ன நோய் வந்துருச்சுன்னா மொத்தமும் நஷ்டமாயிரும். இது அகத்திங்க, ஆடு மாடுக்கு அகத்தி. இது வைக்கப்புல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கோடை காலத்தில் அதுக்கடுத்து நம்ம இந்த உணவை வந்து நம்ம சேமித்து வைக்கிறோம் ஆடு மாடுக்காக. இந்த வைக்கப்புல்லை தாங்க சாப்பிடுங்க நல்லா. நம்ம புல் இருந்தால் புல், பச்சை புல் இருந்தால் பச்சை புல்லே போட்டுருவோம். இல்லை நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போகிறோம், அங்கே எங்கே போகிறோன்னா வைக்கப்புல்லை போட்டுக்கிறோம். இது எங்கள் சித்தியோட வீடு பாருங்கள். 25-30 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த வீடை கட்டி. இன்னும் வந்து பராமரிக்க முடியல. ஏன்னா பசங்க காலேஜ் படிக்கிறாங்க, தம்பி தங்கச்சி. அதுக்கடுத்து சித்தியும் அவங்க வீட்டுக்கு 2 பேரும் சேர்ந்து முடியல அவங்களால. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இனி அவங்களோட அப்படியே இதாகும்னு நினைக்கிறேன். இது சாணிக்க மரியம்மாள், எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாவை பெற்ற பாட்டி. பாருங்கள் காதில் பாருங்கள் தொங்கட்டத்தை காணும், அவ்வளோதான் தொங்கட்டத்தெல்லாம் பாவம். இது சித்தி, எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி. இது எங்கள் அம்மா, என்னை பெற்ற தாய். இவங்க தான் புளியங்கொட்டையை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்பத்தா கிட்ட குழந்தைங்க நாங்கள் வந்து அப்பத்தான்னு சொல்லுவோம் எங்கள் ஊர்லலாம். அம்மா பெற்ற பாட்டி பாட்டின்னு சொல்லுவோம். அப்பா பெற்ற அம்மா வந்து அப்பத்தா. வாங்க அப்படியே வீடியோவில் அப்படியே வாங்க. இது சிப்பி பாறை, உங்களுக்கு தெரியும். இது வந்து நாட்டு நாய் சிப்பி பாறை. அப்படியே உள்ள வாங்க. இது மாட்டுக்கொட்டை. கவர்மெண்ட் இப்போ ஒரு மாட்டுக்கொட்டை ஒன்று கட்டி கொடுத்துருக்கு மானியத்தில். அங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது பாருங்க. அப்படியே இதில் முருங்கைக்காய் இருக்குது பாருங்கள். நான் இந்த முருங்கைக்காய் உங்களுக்கு எது காட்டுறேன்னா, எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது பாருங்கள். இதே நான் சென்னையில் இருக்கும்போது இந்த மாதிரி முருங்கைக்காவை இந்த இலைகளை தொட்டால் அப்படியே டஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே கருப்பாக இருக்கும், அவ்வளோ பொல்யூஷனு. ஆமாம், மொத்த செடியும் ஒரு கலரே வித்தியாசமாயிரும். மழை பெஞ்சால் மட்டும்தான் சென்னையில் ஃபுல்லாக மரம் செடி அப்படி கலராக இருக்கும். ஆனால் இங்கே இயற்கையாகவே எப்படி இருக்குது பாருங்கள், சுத்தமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு டஸ்ட் இருக்கா. இது வந்து ஃபுல்லாக சாணங்க. சாணத்தை வந்து ஒரு கிடங்கு தோண்டி சாணத்தை நிறச்சிருவோம். நம்ம டெய்லி ஆடு மாடு வளர்க்குறதுனால அந்த சாணங்களை போட்டு அது ஊறி போயிடுங்க. அதுக்கடுத்து நல்லா நிலத்தில் ஃபுல்லாக தூவி விட்டுட்டு அதுக்கடுத்து உழவு அடிப்போம். இவன் பாருங்கள் நம்ம மாடு பால் கொடுப்போம் நல்லா. இவன் ஒருத்தர் இருக்கான், இவன் பேர் எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும். இது ஒரு மாடு இருக்குது. அவன் போன வருஷம் நான் வரும்போது, அந்த காளை மாடு இருக்குல்ல, போன வருஷம் வரும்போது நான் குட்டி பையனாக இருந்தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டான்னு. நம்மளே முட்டி தூக்கி போட்டுருவோம். ஆமாம், நல்லா வளர்ந்துட்டான். நல்லா புசு புசுன்னு இருக்கான் பாருங்கள். காதெல்லாம் ஆட்டிக்கிறான். இது புளிய மரங்க.
இந்த புளிய மரம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல புளி சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சின்ன வயசுலங்க இந்த புளிய மரத்துக்கு கதையை மட்டும் சொல்கிறேனே, நீங்கள்லாம் குடிச்சிருப்பீங்களான்னு தெரில. பானை கருப்பட்டின்னு இந்த புளியங்கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதில் ஒரு ஜூஸ் போடுவாங்க. கருப்பட்டிலாம் போட்டு நல்லா இடித்து அதை நல்லா தண்ணியை இதை ஊற்றி அவ்வளோ உடம்புக்கு குளிர்ச்சி. பானை கருப்பட்டின்னு சொல்லுவோம். இப்போல்லாம் அதெல்லாம் புதுசாக வர எந்த ஜென்ரேஷனுக்கும் அப்படின்னா என்னன்னே தெரியலை. எங்களுக்கும் அது மறக்கணும் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ரோட்டோரமாக மரங்கள் இருக்கும். புளிய மரம் 2 பக்கமே, இந்த பக்கமும் அந்த பக்கமும் மரமாக இருக்கும். அப்போ புளியங்கொட்டை அவ்வளோ விழுகும். அதே மாதிரி நாங்கள் யாருனாச்சும் போய் அந்த புளியங்கொட்டைங்களை பிடுங்கி நம்ம சாக்கில் நிறச்சிட்டு வந்து அது பானை கருப்பட்டி அப்படியே வெயிலுக்கு நல்ல ஜூஸ் போட்டு குடிப்போம். ஆமாம். இப்போது உங்கள் ஊர்லெலாம் இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் போடுவீங்களா, பானை கருப்பட்டி ஜூஸு? அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வாங்க, எங்கள் சித்தி வந்து ஒரு வில்லு பாட்டு பாடும். என்னோட பேர் நிர்மலா. என்னோட ஊர் நீந்திரி, சங்கரங்கோயில். சங்கரமலை தாலுகா. ஒரு வில்லு பாட்டு பாடுங்க சித்தி. சித்தி வந்து ஒரு வில்லு பாட்டு பாடுவாங்க. வில்லு இல்லை, அவங்க வில்லு பாட்டுக்கு போகிறாங்க. அதனால் அதுலேருந்து ஒரு பாட்டு அவங்க தெரிஞ்சது பாட போகிறாங்க. ஒரு கிராமப்புறத்தில் இருக்காங்க. நீங்களே பாருங்கள், ஒரு சுற்றுப்புறங்களை பாருங்கள். நம்ம காலத்தில் குளிர்ந்த நீரில் குளிக்கிறாள மாறி, அவ குளிக்கிறாளதாயி, அவ கொச்சி மஞ்சாளதாயி, தன்ன நன்னே நானே நன்னே நானே 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 கொடுதானே நன்னே நானே தானே நானே நன்னே நானே நன்னே நானே. ஆத்துக்குள்ள குடியிருப்பா மாறி, அவ குடியிருப்பாதாயி, அவ கேட்போருக்கு கேட்டவரம் கொடுத்துடுவாதாயி, தன்ன நன்னே நானே 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 நன்னே நானே கொடுதானே நன்னே நானே. குளத்துக்குள்ள குடிசை கேட்போருக்கு கோடி